இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே எடுத்த மினி விலாக் தான். என்னோட தங்கச்சி துபாயில இருந்து வந்திருந்தாங்க. அவள் தான் லாஸ்ட் தங்கச்சி. இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவள் வந்ததுமே எல்லா குட்டீஸும் சேர்ந்து பிளானை போட்டுட்டாங்க. அதனால லாஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிட்டோம். எல்லா குட்டீஸும் ஒரே வீட்டில் இருக்கும்போது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் பம்பாய் சட்னியும் வச்சுருந்தோம். என்னோட ரெண்டாவது தங்கச்சி சூப்பராக சமைப்பாங்க. கிச்சனில் விட்டால் கிச்சனை அழகாக பார்த்துட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க. இந்த குட்டீஸை பார்த்துக்கிற வேலையை எல்லாம் எங்ககிட்ட விட்டுருவாங்க. காய் கட் பண்ற வேலையெல்லாம் எங்ககிட்ட விட்டுருவாங்க. சமைக்கிறது எல்லாமே அவ பார்த்துப்பா. தீக்ஷு குட்டிக்கு சித்திங்களை பார்த்தாவே ஒரு சூப்பர் எனர்ஜி வந்துடும். சித்தி சமைக்கிறத பார்த்துட்டு சித்தி நான் உங்களுக்கு காய் கட் பண்ணி தரேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவ தான் காய் கட் பண்ணி கொடுத்துட்டு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஃபிஷ் குழம்பு வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தா. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக சப்பாத்தியும் பண்ணியிருந்தா. தீக்ஷு குட்டிக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டிருந்தா. சப்பாத்தியும் சிக்கன் கிரேவினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதையும் செஞ்சு கொடுத்தா. ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே எல்லா குட்டீஸும் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுத்தாச்சு. அதனால ஃபிஷ் ஃப்ரை அப்போவே காலியாயிருச்சு. அடுத்து மீன் குழம்பு வச்சு சிக்கன் கிரேவி வச்சு தான் எல்லாருமே சாப்பிட்டோம். எல்லா குட்டீஸும் ஒரே வீட்டில் இருந்ததுனால வீடே ரொம்ப கலகலன்னு ரொம்ப ஜாலியாக இருந்தது.